ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஹோம் மேக்கர். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு சில் தேங்காய், 6 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இது கூடவே 3 தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையாக அரை ஸ்பூன் மிளகாய் பொடியும் 2 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்குவோம். நல்லா காரம் சாப்பிட்றவங்க மிளகாய் பொடி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் லைட்டாக கலர் மாறின உடனே வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி அந்த புளி தண்ணியும் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருவோம். குழம்புல இருக்கிற பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் எடுத்து குழம்புல போட்டுடலாம். குழம்புக்கு விரால் மீன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி லாஸ்ட்டில் 2 தடவை உப்பு போட்டு நல்லா உரசி எடுத்து மறுபடியும் கழுவணும். இப்போ எல்லா மீனையும் குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சிம்பிள் மெத்தடில் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.